செய்தி. பெற்றோரால் கடத்தப்பட்டதாக கூறப்பட்ட பெண் கிருத்திகாவை காப்பகத்தில் ஒப்படைக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆணை பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கருணாகரன் இணைந்திருக்கிறார். கருணாகரன், வழக்கின் பின்னணி என்ன, விவரங்கள்? லாவண்யா, அதாவது தென்காசியை சேர்ந்த கிருத்திகா என்பவருக்கும் அங்கே உள்ள சாப்ட்வேர் இன்ஜினியர் வினித் என்பவருக்கும் காதல் ஏற்பட்டு நார்கோலில் வீட்டை விட்டு ஓடி சென்று திருமணம் செய்து கொண்டனர். இந்த நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த கிருத்திகாவின் பெற்றோர் கிருத்திகாவை கடந்த சில நாட்களுக்கு முன்பு வினித்திடமிருந்து பிரித்து கடத்தி சென்று விட்டனர். இந்த நிலையில் வினித் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் எனது மனைவியை கடத்தி சென்று விட்டார்கள், அவரது பெற்றோரை கடத்தி சென்று விட்டனர் என்று ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த விசாரித்த நீதிபதிகள் அவரை நேரில் ஆஜராக உத்தரவிட்டிருந்தனர். இதன் அடிப்படையில் இன்று கிருத்திகா பட்டேல் குஜராத்தில் இருந்து கொண்டு வரப்பட்டு இன்று அவராகவே இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகினார். அப்பொழுது நீதிபதிகள் அவரிடம் கேள்வி கேட்டனர். அப்பொழுது எனக்கு கடந்த அக்டோபர் மாதமே அங்கு குஜராத்தில் மைத்ரி என்பவருடன் திருமணம் ஆகிவிட்டது என்று கூறினார். அப்பொழுது இவருடன் சென்றது பற்றியும் அவர் மறுப்பு தெரிவிக்கவில்லை. எனவே தற்பொழுது இவர் ஒரு குழப்பமான மனநிலையில் உள்ளார், புற அழுத்தங்களால் பாதிக்கப்பட்டுள்ளார். எனவே இந்த கிருத்திகா என்ற பெண்ணை தென்காசியில் உள்ள காப்பகத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும். உறவினர்கள் யாரும் அவரை சந்திக்க கூடாது. 2 நாள் அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும். 2 நாட்களுக்கு பிறகு அந்த வழக்கின் விசாரணை அதிகாரி அவரிடம் 164 ஸ்டேட்மெண்ட் வாக்குமூலம் பெற வேண்டும். அதன் அடிப்படையில் அந்த நீதிமன்றத்தில் உரிய உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று கூறி வழக்கு விசாரணையை வருகிற 13ஆம் தேதி ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி கருணாகரன்.